ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு பேனில் வடிகட்டி சேர்த்துட்டு 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு வறுத்த கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கோதுமை மாவு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் கலந்துட்டு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஆற விட்டுடலாம். சூடு ஆறின பிறகு எல்லா மாவுலையும் நெய் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம பிடிக்கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்க போகிறோம். இதே போலவே எல்லா மாவுலையும் பிடிக்கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு இட்லி தட்டில் துணியை நனைச்சி புழிஞ்சிட்டு போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு கொதித்ததும் இதையும் தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே ருசியான கோதுமை மாவில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.